வாகை சூடவா. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே வணக்கம். வாகை சூடவா என்ற இந்நிகழ்ச்சியில் உங்களை ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வாகை சூடுவதற்காக அன்போடு அழைப்போம். முதலில் நாம் பார்க்க போகும் பாடம் கணிதம். கணித பாடத்துக்கு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நமக்கு 100 மதிப்பெண்கள் இருக்குது. மொத்தம் 25 வினாக்கள். ஒரு வினாக்களுக்கு 4 மதிப்பெண் இருக்குது. இதில் முக்கியமான பார்ட்டுன்னு பார்க்க போனீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் தரவாக இருந்தீங்கன்னு சொன்னால் மற்ற பாடங்கள் எல்லாம் நீங்கள் தரவாக படிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, கணித பாடத்தில் முழு மதிப்பெண் பெற்றீங்க அப்படின்னா மற்ற இயற்பியலோ அல்லது வேதியியலோ உங்களுக்கு பெரிய பிரச்சனையே இருக்காது. அதுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது, அதிலே நீங்கள் நல்லா மார்க் வாங்கலாம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து நமக்கு 2வது யூனிட்டில் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆஸ் ஆர்டர்டு பேர் ஆஃப் ரியல்ஸ். இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆர்டர் எப்படி எழுதலாம், அது எத்தனை ஆர்டர்ஸாக நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்க்க போகிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதோடைய ஃபார்ம் எப்படி இருக்கும், a + ib. அதோடைய ரெப்ரசன்டேஷன் இந்த பிளேனில் எப்படி கொண்டு போவோம், ஆர்கன் பிளேனில் அதை நம்ம எப்படி வரைவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்க்க போகிறது அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அல்ஜிப்ரானாலே நமக்கு தெரியும், இயற்கணிதம். அதில் என்ன இருக்க போகுது, கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல். இதெல்லாம் நார்மலாக நம்ம மெய்யெண்களுக்கு எப்படி செய்வோம், ரியல் நம்பர்ஸ்க்கு எப்படி செய்வோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் என்னென்ன பண்ண போகிறோம், அதில் அடிஷன் எப்படி இருக்கும், மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கும், டிவிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது மாடுலஸ். இது நமக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்டில் காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி அவ்வளோவா நம்ம படிக்கல. நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறது 12th தான் படிக்கிறோம். மாடுலஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் பேஸ்ட் ஆன் அன் ஆங்கிள், அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். எப்படி ஒரு கொடுத்துக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம ஸ்கொயர் ரூட்டாக ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன, இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சாதாரணமாக கொடுத்துருக்கிற ஒரு சமன்பாட்டுக்கு தீர்வு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம சாதாரண சமன்பாடு, ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். அது மெய்யெண்களில் விடைகள் நமக்கு கிடைக்குது. சில விடைகளை வந்து நம்ம மெய்யெண்ணில் சொல்ல முடியாது. 1 2 3 -1 -2 0 இந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு சமன்பாடு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா x² + 1 = 0. இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா x² = -1. பட் வாட் இஸ் x? ஸோ எக்ஸ் நம்ம ஆன்சர் சொல்லவே முடியல. ஸோ அப்போ நம்மளா ஒரு இமேஜினேஷனில் ஒரு நம்பரை கிரியேட் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு ஐ. ஸோ அப்போ அதனுடைய டெஃபினேஷன் என்னவா இருக்க முடியும், எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் அ நம்பர், இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் a + ib. ஒரு நம்பரை சிங்கிளா 1 2 அப்படின்னு சொல்லாமல் 1 + 2i 3 + 4i இந்த மாதிரியான மாடலை நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறோம். தட் இஸ் x² + 1 = 0. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம a + ibன்னு ஒரு ஃபார்ம் இப்போ தானே சொன்னேன். அந்த ஃபார்மில் ஏங்கிறதும் ரியல் நம்பர் தான், அந்த பிங்கிறதும் ரியல் நம்பர் தான். அந்த பி கூட ஒருத்தர் வராரு பார்த்தீங்களா, யார் வராங்க, ஐ. தட் இஸ் அ இமேஜினரி நம்பர். அந்த நம்பரை நம்ம இமேஜ் பண்ணிக்கிட்டோம், நானாக தான் கற்பனை பண்ணிட்டேன். ஸோ அதனால அந்த நம்பர் நம்ம என்ன சொல்கிறோம், இமேஜினரி நம்பர். ஸோ அந்த தனியாக இருக்கக்கூடிய நம்பரை ரியல் பார்ட்டுன்னு சொல்கிறோம், அந்த ஐயோட வரக்கூடிய நம்பரை imaginary பார்ட்னு சொல்றோம். So that I indicate that number will be a imaginary number. So the complex number contains a real part and the imaginary part. இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா கிரிட்டிக்கல், நோ நத்திங். காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் அன் ஈஸி, இட் வில் பி வெரி ஈஸி. நேம் only the complex number. So next we have to see the complex number x² + 1 = 0. Here I is called an imaginary number. What is I? That I is an imaginary number. So we could put some answer. So for I is equal to √(-1). That is our imagination only. So next I². What is the square of √(-1)? So that is -1. And I³ is equal to -i. I⁴ is equal to 1. These are all known. You know very well these. Next we have to see the ordered pair. What is the ordered pair of complex numbers? Complex number as an ordered pair of real numbers. So நம்ம வந்து z equal to a plus ib the complex number சொல்லி முடிச்சிட்டோம். ஸோ அப்போ அது எப்படி ஆர்டர் பேராக எழுதுவோம்? ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன ஓப்பன் செட். ஸோ the first point will be an starting point, second will be an end point. No? So that way z equal to ab, a comma b. Here a indicates a real part and b indicates an imaginary part. That's all. This is a complex number. It will be very easy. நீங்கள் ஃபஸ்ட்டு இது ஈஸி அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. நம்மளால முடியும், நம்மளால எல்லாத்தையுமே முடியும் அப்படிங்கிறத மைண்டில் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் நத்திங். ஸோ அதை மைண்டில் நல்லா செட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் இருக்க வேண்டியது I is equal to √(-1). நெக்ஸ்ட்
we have to see one more problem about the previous section. ஸோ நம்ம இப்போ ஆர்டர் பேர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஆர்டர் பேர் பற்றி எப்படியெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் வர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் சச் தட் a plus ib the whole power என்ன இருக்குது 2002 which is equal to a minus ib. அவங்க என்ன சொல்கிறாங்க? a plus ib the power 2002 is equal to a minus ib னா இதுக்கு இது ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இங்கே கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பேர்ஸ்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் a plus ib யாருப்பா அவங்க தான்மா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ z equal to a plus ib. ஸோ அப்போ z bar, ஸோ ஆல்ரெடி we known that conjugate என்ன ஆகும்? ஐயினுடைய சைன் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ z equal to a plus ib, this implies z bar is equal to a minus ib. ஸோ மாடுலஸ் எடுக்கும்போது என்ன செய்வோம்? மாடுலஸ் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் plus square root of imaginary part square. So modulus z is equal to root of a square plus b square. Isn't it? So first line உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? z equal to a plus ib எடுத்துக்கிறோம். நமக்கு z barனா ஐயோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். மாடுலஸ் z எடுக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். a square plus b square. அதோட ஒரு லைன் முடிஞ்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? a plus ib the whole power 2002. அப்பாடி இவ்வளோ பெரிய நம்பரா 2002 அப்படின்னு யாரும் பயந்துடாதீங்க. இட்ஸ் சிம்பிளி ஈஸி. ஸோ அதுக்கு ஈக்குவலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? a minus ib எடுத்துக்கிறோம். a plus ibனா யார்? அவங்க தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர். நேம் இட் as z. ஸோ z power 2002 which is equal to what is a minus ib? அவங்க தாங்க அவங்களோட காஞ்சுகேட் இல்லையா? z bar that is equal to z bar. இப்போ நம்ம எடுத்துட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? மாடுலஸ் எடுக்க போகிறோம் ரெண்டு பக்கமும். ஸோ மாடுலஸ் z power 2002 is equal to மாடுலஸ் z bar. எடுத்த பக்கம் மாடுலஸ் எடுத்துட்டோமா? மாடுலஸ் எடுத்தால் யார் என்னவா மாறிடுவாங்க? z பாரும் z-ஆவே மாறிடும். அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மாடுலஸ் எடுக்கும்போது ரெண்டுத்தினுடைய வேல்யூவும் என்ன தான்? z and மாடுலஸ் z and மாடுலஸ் z bar is equal to root of a square plus b square. Isn't it? So next மாடுலஸ் எடுத்ததுனால z பார் இப்போ என்னவா மாறிடுச்சு? z-ஆ மாறிடுச்சு. இப்போ இந்த பக்கம் ஒரு z பார் இருக்கு இல்லையா? மாடுலஸ் z இருக்கு இல்லையா? அதை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. மாடுலஸ் z பவர் 2002 minus modulus z is equal to 0. அப்பாடி 3 ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத z-ஆ எடுத்துட்டோம். z பார் கண்டுபிடிச்சோம். மாடுலஸ் z-க்கு அதோட ஆன்சர் ரூட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் போட்டோம். அப்புறம் a ப்ளஸ் ibனா z போட்டோம். ஈக்குவல் டு z பார் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு சைடு மாடுலஸ் எடுத்துருக்கிறோம். மாடுலஸ்க்குள்ள இருக்கிற z பார் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? திரும்பவும் zன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த பக்கம் இருந்த z பார் தூக்கிட்டு கொண்டு வந்து லெஃப்ட் சைடு வச்சிருக்கிறோம். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாடுலஸ் z வந்து 2002 டைம்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை தடவை இருக்குது? 1 டைம். ஸோ டேக் அவுட் மாடுலஸ் z. லெஃப்ட் சைடு எடுத்துட்டோமா? இப்போ மாடுலஸ் z தனியாக வந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் மாடுலஸ் z பவர் 2002ல இருந்து ஒரு மாடுலஸ் z எடுத்ததுனால 2001 minus 1 is equal to 0. ஸோ இப்போ நமக்கு இங்கே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகுதா? ஆமாம், ஒரு இருபடி சமன்பாடு நமக்கு தெரியுது. அதில் ஒரு சொல்யூஷன் மாடுலஸ் z equal to 0 and another solution என்னமா? மாடுலஸ் z power 2000 minus 1 equal to 0. So this minus 1 go to that side equal to 1. So ஒரு சொல்யூஷன் மாடுலஸ் z equal to 0. மாடுலஸ் z னா யாரு? இப்போதான் சொல்லி முடிச்சிருக்கோம். யாரு? root of a square plus b square is equal to 0. For simplifying this a square plus b square is equal to 0. நம்ம ஆர்டர்டு பேர் பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த பக்கம் a square plus b square equal to 0 plus 0. So a equal to 0 or b equal to 0. So order pair is a comma b is equal to 0 comma 0. Name it as equation 1. And then already we know modulus z is equal to 1. That is the second equation. Given what is our given condition? Z power 2002 is equal to z bar. First one we completed first half. In second half we could multiply z on both the sides. So z into z power 2002 is equal to z bar. What is z bar? Modulus z square. Modulus z square. What is modulus z? Already we know it was indicated in equation number 2. Modulus z is equal to 1. So modulus z power 2002 into z. The base is equal, the power will be added. So the z power 2003 is equal to 1. Here we have 2003 distinct solutions. Already we have one solution modulus z equal to 1. So totally 1 plus 2003 is equal to 2004 distinct solutions are there. So here
we have 2004 distinct pair of solutions we are having here. Like that, இந்த மாதிரி a plus ib whole power 2002, otherwise 2005, 1400, இந்த மாதிரி எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். You have to use this way, you will get answer very easily. That's all. And then second one, we could represent a complex number. How can we represent a complex number? First we have to form geometrical form of complex number. Modulus z is equal to, how can we say that? Modulus of z. Argument z, what is argument of z? That is an angle, that means amplitude of z, that is called a theta. And then second one, polar or trigonometrical form. What is trigonometrical form or polar form? Already you know very well. Z equal to r into cos theta plus I sin theta. And then exponential form. What is the exponential form? This is nothing but the Euler form. Z equal to r e power I theta. What is e power I theta? E power I theta is equal to cos theta plus I sin theta. Argument of Z is equal to amplitude of Z is equal to theta. We just mentioned that is theta. Here I will give you some diagrams. It will be used for finding the polar form. So first we have to first quadrant. In first quadrant theta is equal to alpha. In first quadrant we have to mention only 90 degree, and second quadrant 90 to 190, third quadrant 180 to 270, fourth quadrant 270 to 360 in anti-clockwise direction. It will be in clockwise direction, it will be in minus form. First one, theta is equal to alpha. That is, in form of polar form, z equal to, similarly previous form, z equal to r cos theta plus I sin theta. In cos theta is a real part and sin theta is an imaginary part. We could apply cos theta for x-axis and sin theta for y-axis. So first we have to put first quadrant cos theta plus I sin theta. It lies in the first quadrant, so theta is equal to alpha. Second one, cos theta minus I sin theta. That is fourth quadrant. Cos theta in minus, sin theta in plus, that is second quadrant. Both of them in minus form, third quadrant. So you will see the diagram, you could remember the answers also. So the alpha will be mentioned as tan alpha, that is equal to y by x. Alpha is equal to tan inverse of y by x. What is y by x? This is the complex number, z equal to x plus iy. Y is the imaginary part and x is the real part. Next one, algebra of complex numbers. There are different algebra of complex numbers. What do you mean by algebra? Algebra means addition, subtraction, nothing but no. Equality of complex number. First one, z1 and z2 are two complex numbers if and only if z1 is a complex number and then z2 is a complex number, the real of z1 and z2 are equal and the imaginary part of z1 and z2 are equal. So for example, z1 is equal to x plus 3i and z2 equal to minus 2 plus yi. Here we have to equate real of z1 is equal to x and real of z2 is equal to minus 2. Already I have known that no, real of z1 and real of z2 both are equal. So here x is equal to minus 2. Similarly like that for imaginary part, imaginary of z1 is equal to 3 and imaginary of z2 is equal to y. What we have to do here? Y is equal to 3, that's all. And next one, addition of complex number. Addition means very deadly easy one. We have to add real part with real part, imaginary part with imaginary part, that's all. This addition of complex number could satisfy closure law, commutative law, associative law, existence of identity and existence of inverse. Next one, difference of two complex number. Z1 is equal to a plus ib, Z2 is equal to c plus id. Similarly like that for our addition, Z1 plus Z2, what we have done there? So we have to add real part with real part, imaginary part with imaginary part. Similarly here, we have to subtract real part with real part, imaginary part with imaginary part, that's all. You could see here, you have to understand Z1, Z2 is equal to, and then we have to multiply Z1 into
Z2. Z1 equal to A plus IB and Z2 is equal to C plus ID. Here only we have to change our way. First we have to multiply A with Z2 and then IB with Z2 and partition real part and imaginary part. What we have here Z1 Z2 is equal to AC minus BD plus I into AD plus BC. That's also the multiplication is very easiest one. And then division of two complex number, Z1 is equal to A plus IB, Z2 equal to C plus ID. Here we have changed some small similar changes for that. About our multiplication, Z1 by Z2, first you have to write A plus IB divided by C plus ID. நம்ம வந்து டிவிஷன் என்ன பண்ணுவோம், அப்படியே 4/5 அப்படின்னா 4/5 வகுத்து ஆன்சர் எழுதிடுவோம். அப்படி இங்கே எழுத முடியாது, ஏன்னா இவங்க யாரு, இவங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், கீழே டினாமினேட்டரில் யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்க, C plus ID. So you have to multiply and divide with their conjugate. What do you mean by conjugate? The sign of I. So here we have to multiply C minus ID by C minus ID. Multiply and divide. So first the denominator, what is the formula of here? A plus B into A minus B. What is A plus B into A minus B? A square minus B square in denominator. So here the I is there, no? That way C square minus I square D square. That I square will be minus 1. So C square plus D square. In numerator you just multiply. How can we multiply? A with C minus ID plus IB with C minus ID. After simplification we will get the division. Next one, square root of complex number. How can we find a square root of complex number? In just a real number we can find a square root, it will be a perfect square, otherwise we can use a long division for finding the square root, no? But here complex number we could change some other problems. So Z is equal to A plus IB. I want a square root. So root Z is equal to root A plus IB. First I have to mention that root A plus IB is equal to X plus IY. Squaring on both sides. What is the square of root? So the root of square will be A plus IB, which is equal to X square. What is the right side? X plus IY the whole square, no? So X square minus, why we are putting minus? Because the I square. I square means minus. So X square minus Y square plus 2IXY. That is a simple formula for A plus B the whole square. We are comparing this formula to one more formula. What is the one more formula? X square minus Y square is equal to X square plus Y square minus 4XY. So what is X square? X square is equal to modulus Z plus A by 2. Y square equal to modulus Z minus A by 2. After simplifying we will get this answer. We don't need that explanation. Okay. Finally we get the formula root of A plus IB is equal to X plus IY is equal to plus or minus root of modulus Z plus real of Z by 2 plus I into modulus Z minus real of Z by 2. That is our concluded formula. This formula only necessary for finding the answers. Next we have to find how to find the modulus and argument. ஆல்ரெடி சொல்லியாச்சு எப்படி மாடுலஸ்னா ஃபைண்ட் பண்ண போகிறோம், ஆர்குமெண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ மாடுலஸ் Z இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ இதில் இமேஜினரி பார்ட்டோ அல்லது ரியல் பார்ட்டோ ப்ளஸில் இருக்குதா மைனஸில் இருக்குதாங்கிறத பற்றி நமக்கு கவலையே கிடையாது. ஸோ அப்போது நம்ம கொடுத்துக்கிற இங்கே 4 சம்ஸ் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். Z ஈக்குவல் டு 1 ப்ளஸ் I, Z ஈக்குவல் டு -1 ப்ளஸ் I, Z ஈக்குவல் டு -1 மைனஸ் I, Z ஈக்குவல் டு 1 மைனஸ் I. ஸோ irrespective ஆஃப் த சைன் we could find the modulus, it will be the same answer. So modulus பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லைப்பா. அடுத்து யாருப்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா we have to mention the respective of the 6 sign. So if it will be the sign of cos us minus, that means it will be the third quadrant and second quadrant. சின்ன வகுப்புலலாம் படிச்சிருப்பீங்க, ஆல் சில்வர் டீ கப்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஆல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். சில்வர் செகண்ட் குவாட்ரண்ட், சைன் அங்கே சைன் மட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கும். தேர்ட் ஒன் டீனா tan theta ஒன்லி பாசிட்டிவ்.
sin and cos negative. And fourth quadrant cup means cos theta. So fourth quadrantல யார் பாசிட்டிவா இருப்பாங்க cos theta. அங்க யார் நெகட்டிவா இருப்பாங்க sin theta. So ஆல்ல எல்லாமே பாசிட்டிவா இருப்பாங்க first quadrantல, second quadrantல sin பாசிட்டிவா இருக்கும், third quadrantல tan பாசிட்டிவா இருக்கும், fourth quadrantல cos பாசிட்டிவா இருக்கும். ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் என்னென்ன வேல்யூ தீட்டாக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் டயக்ராமில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆள் இன்னொருக்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 90 டிகிரிக்கு மட்டும்தான். ஆல்ஃபான்னு என்னது? ஆல்ஃபாங்கிறது ஒரு குறுங்கோணம், தட் இஸ் அக்யூட் ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறீங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. செகண்ட் ஒன் சைன் தீட்டா, தட் இஸ் பாசிட்டிவ். ஸோ ஹியர் அங்கே ஃபுல்லாக ஆல்ஃபா அந்த அக்யூட் ஆங்கிளை நீங்கள் 180 டிகிரியிலிருந்து செப்பரேட் பண்ணிடணும். அப்போ என்ன கிடைக்குதோ அதுதான் அதனுடைய ஆங்கிள், தட் இஸ் பை மைனஸ் ஆல்ஃபா. தேர்ட் குவாட்ரண்ட்டில் என்ன வரும்? தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் சுற்றி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஆஃபில் என்ன டிகிரி எடுத்திருப்பீங்க? 180 டிகிரி. ஸோ அப்போ 180 டிகிரி போனால் மீதி கீழே என்ன இருக்கும்? 180. ஸோ அந்த 180யை செப்பரேட் பண்ணிவிட்டு மீதி நம்ம எடுக்கிறனால மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா. இப்போ எகைன் நீங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் டைரெக்ஷனில் மேலே போய் கீழே இறங்கி வர்றீங்க. ஸோ அங்கே மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா. அதுக்கப்புறம் அதை சொல்லவே வேண்டியதில்லை. மேலே எப்படி எடுத்தீங்களோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் சேம் ரிவர்ஸ். நீங்கள் இப்போ கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? கண்ணாடியில் மேலே இருக்கிறது அப்படியே கீழே ரிவர்ஸ் தெரியும் இல்லையா? அதே மாதிரி மேலே தீட்டா, கீழே மைனஸ் தீட்டா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம், தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆர்குமெண்ட் ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இசட் ஈக்குவல் டு 1 + i. 1ங்கிறது ரியல் பார்ட், ஐங்கிறது இமேஜினரி பார்ட். இங்கே ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க? பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ இட் லைஸ் இன் அ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/1. நீங்கள் tan இன்வர்ஸ்குள்ளே போய் மைனஸ் ப்ளஸ் போடவே வேண்டியதில்லை, irrespective of the sign. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் b/a அங்கே வந்து எதை மென்ஷன் பண்ணுறோன்னா ரியல் பார்ட் என்ன, இமேஜினரி பார்ட் என்னன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 that is equal to π/4. What is our second sum? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, அங்கேயும் அப்படி தான் 1/1 தான், மைனஸ் போட்டுறாதீங்க. நமக்கு அங்கே வந்து irrespective of sign, அங்கே ரியல் பார்ட் என்ன இமேஜினரி பார்ட் என்னன்னு சொன்னால் போதும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/1. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு π/4. இங்கே யார் மைனஸில் இருக்கிறாங்க? காஸ் தீட்டா மைனஸில் இருக்குது. ஸோ காஸ் தீட்டா மைனஸில் இருக்குது, சைன் தீட்டா ப்ளஸில் இருக்குது. ஸோ இட் லைஸ் இன் அ செகண்ட் குவாட்ரண்ட், ஆல் சில்வர். செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்னது? தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. இங்கே ஆல்ஃபா வந்து π/4ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ பை மைனஸ் π/4, 4π மைனஸ் பை டிவைடட் பை 4, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3π/4. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்களேன், இசட் ஈக்குவல் டு -1 - i. இது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகும்? ரெண்டு பேருமே மைனஸில் இருக்காங்க, அப்போ யார் ப்ளஸில் இருப்பா? tan. ஸோ இட் லைஸ் இன் அ தேர்ட் குவாட்ரண்ட். வாட் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட்? ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு -π ப்ளஸ் ஆல்ஃபா. இதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி கண்டுபிடிங்க. அடுத்து ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா 1 - i. இங்கே காஸ் பாசிட்டிவில் இருக்குது, சைன் நெகட்டிவில் இருக்குது. இட் லைஸ் இன் அ ஃபோர்த் குவாட்ரண்ட். வெரி குட். ஸோ அப்போ காஸ் தீட்டா வந்து நமக்கு பாசிட்டிவில் இருக்கிறனால ஃபோர்த் குவாட்ரண்ட். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் தீட்டா? தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. போட்டுட்டு நீங்கள் இதில் எடுத்து போலார் ஃபார்மில் எழுதலாம். ஸோ போலார் ஃபார்ம் எப்படி எழுதுவீங்க? இன் போலார் ஃபார்ம் இசட் ஈக்குவல் டு r into cos theta plus I sin theta. What is r? r is a modulus and theta is an amplitude. இதை அப்படியே சிம்ப்ளை பண்ணி தீட்டாக்கு பதிலாக போட்டிங்கன்னா நமக்கு போலார் ஃபார்ம் கிடச்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த சம் பார்த்தீங்கன்னா நமக்கு சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஃபியூ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் நமக்கு வந்து ஆல்ரெடி புக்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஃபார்முலாஸ் தெரியாமல் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸில் எந்த கொஸ்டினுமே நம்ம அட்டன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன், இசட் பார் த ஹோல் பவர் பார் இஸ் ஈக்குவல் டு இசட். பாருக்கு பார் போட்டால் என்ன ஆகும்? இசட். நம்மளை எப்படி தூக்கி தலைகளை போட்டு திருப்பி தலைகளை போட்டால் நேரம் ஆயிடும் இல்லையா? அது மாதிரி தான் இசட் பார் த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு இசட். அண்ட் தென் மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். பட் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. அண்ட் தென் இசட் பிளஸ் z பார் இஸ் ஈக்குவல் டு 2 ரியல் ஆஃப் இசட். இது இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம். ரியல் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார் இசட் பிளஸ் இசட் பார் பை 2. and then z minus z bar is equal to 2i imaginary of z. imaginary ன்னு சொல்லிட்டோம், அப்போ கண்டிப்பாக அங்கே யார் வந்துருவாங்க? நம்ம imaginary யாருங்க? i, அவர் வந்துருவாரு. ஸோ imaginary of z equal to z minus z bar by 2i. and fifth one, z is equal to z1 bar. z is equal to z1 bar. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி ரியலாக இருந்துச்சுன்னா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரியல் பார்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் ரியல் பார்ட் என்ன பண்ண முடியும்? we have to equate. so z is equal to z1 bar na it is purely real. at the same time z equal to minus z1 bar அப்படின்னா
பியூர்லி இமேஜினரி. இதில் கூட ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. பியூர்லி ரியலா, பியூர்லி இமேஜினரியா, அல்லது பியூர்லி ரியல்னா அந்த வேல்யூ எப்படி இருக்கும், பியூர்லி இமேஜினரினா அந்த வேல்யூ எப்படி இருக்குங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும். அண்ட் தென் 7th ஒன் z bar is equal to modulus z square. Modulus z square போட்டாலும் சரி, z bar போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கனாலும் ரெண்டு ஒன்று தான், ஆல்ரெடி சொல்லியாச்சு. அடுத்தது z1 plus z2 plus etc plus zn the whole bar is equal to z1 bar plus z2 bar plus etc plus zn bar. Similarly like that for minus also. In multiplication ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரே போர்வை போத்தி படுத்திருக்கோம், தனித்தனியாக போர்வை போத்திக்குவோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா z power n the whole bar is equal to z bar the whole power n. நான் வந்து ஏதாவது ஒரு கதையை செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலா படிக்கிறது ரொம்ப 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 ஈஸி. அண்ட் தென் z1 by z2 the whole bar is equal to z1 bar by z2 bar. அதுக்கு பிறகு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, ஆல்ஃபா பார் is equal to f of z the whole bar which is equal to whole bar நம்ம உள்ளே கொண்டு போயும் f of z bar எழுதலாம். மாடுலஸ் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு போட்டிருக்கீங்க z1 by z2. இது பெருக்கலையும் வகுத்தலையும் இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும், எல்லாத்துக்கும் செய்ய முடியாது. சப்போஸ் இது வந்து கூட்டலில் வந்துருச்சு கழித்தலில் வந்துருச்சுன்னா தனித்தனியாக பிரிக்கவே முடியாது, அதனால் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. மாடுலஸ் z1 plus z2 the whole square is equal to a plus b the whole square ஃபார்முலா மாதிரி தான், ஆனால் கூட இங்கே யார் வருவாங்க, ரியல் பார்ட் வரும். ஸோ மாடுலஸ் z1 square plus மாடுலஸ் z2 square plus 2 real of z1 z2 bar in negative form also. And then ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலான்னு சொல்ல போனோம்னா மாடுலஸ் z1 square plus மாடுலஸ் z2 square is equal to 2 into மாடுலஸ் z1 square plus மாடுலஸ் z2 square. இது நீங்கள் வந்து ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொன்னோம்னா மாடுலஸ் z1 plus z2 less than or equal to மாடுலஸ் z1 plus z2ன்னு சொல்லலாம். இது ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி கிடையாது, இதுக்கு பேர் போலாரைசேஷன் ஐடென்டிட்டி. இது இந்த மாதிரி தான் வரும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாங்கனாலும் நீங்கள் ஜஸ்ட் z1 என்ன z2 என்ன அப்படின்னு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், 2 into இதாம ஆன்சரு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம், ஈஸியாக போடலாம். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் ஃபார்முலா. ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2, ஆர்குமெண்ட் என்னது, தட் இஸ் அன் ஆம்ப்ளிடியூட் ஆங்கிள் இல்லைங்களா. ஸோ இதுக்குள்ளே பெருக்கல் இருந்தால் அவங்க வெளியே வரும்போது கூட்டலில் வருவாங்க, உள்ள வகுத்தல் இருந்தால் அவங்க வெளியே வரும்போது கழித்தலில் வருவாங்க, அவ்வளோதான். மாடுலஸ்க்கும் ஆர்குமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z பவர் என்னன்னா n into ஆர்குமெண்ட் ஆஃப் z, மேலே இப்போ லாகிரமிக் எழுதுறோம் அதே மாதிரி. அண்ட் தென் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்னா ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். e பவர் i தீட்டா அப்படின்னா r into cos தீட்டா ப்ளஸ் i sin தீட்டா, தான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். ஸோ இதை சிம்பிளாக நம்ம ஒவ்வொரு தடவையும் எவன் கஷ்டப்பட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் i sin தீட்டான்னு எழுதிட்டு இருக்க வேண்டியதில்லை, நம்ம e பவர் i தீட்டா அப்படின்னு எழுதினோம்னாலே போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிமார்விஸ் தியரம். டிமார்விஸ் தியரம் அப்படின்னு பார்க்க போனோம்னா நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்ம் சொல்லிட்டோம். என்ன ஃபார்மு, போலார் ஃபார்மு, காம்ப்ளெக்ஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் i sin தீட்டா த ஹோல் பவர் n அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து சப்போஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் i sin தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்முலா போட்டுருவோம். இல்லை காஸ் தீட்டா ப்ளஸ் i sin தீட்டா த ஹோல் கியூப் அப்படின்னா கூட a கியூப் ப்ளஸ் b கியூப் ஃபார்முலா போட்டுருவோம். அதில் பவர் 4நாலும் போட்டுருவேன். கொடுத்தீங்களா எத்தனை வரைக்கும் போடுவோம், ஆனால் என்னன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ என்னங்கும் போது எந்த நம்பர்ஸுங்க எடுக்கிறது, நிறைய நம்பர்ஸ் என்னக்கு இருக்கு இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, ஈஸியாக கொண்டு வர முடியாதுங்கிறக்காக டிமோவர் அப்படிங்கிறவர் அதுக்கான சொல்யூஷன்ஸ் ஒன்று கொண்டு வந்துருக்கிறாரு. காஸ் தீட்டா ப்ளஸ் i sin தீட்டா த ஹோல் பவர் n அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரு வேல்யூ, நிறைய வேல்யூ இருக்குது, அதனுடைய ஒரு வேல்யூ என்ன அப்படின்னா காஸ் n தீட்டா ப்ளஸ் i sin n தீட்டா. இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் i sin தீட்டா த ஹோல் பவர் n போட்டிருக்கோம் இல்லையா. இந்த தீட்டா காஸ் பக்கத்தால் இருக்கிற தீட்டா பக்கத்தால் கொண்டுட்டு வந்து என்ன வச்சுக்கோங்க, சைன் பக்கத்தால் இருக்கிற தீட்டா பக்கத்தால் கொண்டு வந்து என்ன வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து இதனுடைய சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட முடியாது, இது ஒன் ஆஃப் த சொல்யூஷன் தான். இது மாதிரி நமக்கு மைனஸில் எடுத்தால் எப்படி வரும், காஸ் தீட்டா ப்ளஸ் i sin தீட்டா த ஹோல் பவர் மைனஸ் n அப்படின்னா காஸ் n தீட்டா மைனஸ் i sin n தீட்டா சொல்லலாம். உள்ளுக்குள்ளே மைனஸ் போட்டோம்னாலும் அதே தான் வரும். அதே மாதிரி உள்ளேயும் மைனஸ் வெளியேயும் மைனஸ் அப்படிங்கும்போது நீங்கள் உள்ளே மைனஸ் என்ன கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், காஸ் ஆஃப் மைனஸ் n தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, பட் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் வெளியில் ஐ பக்கத்தால் இருக்குது, ஸோ இந்த மைனஸ் தரும்போது ப்ளஸ் ஆயிரும். சரி நான் இப்படியெல்லாம் சொல்லிட்டேனே இன்னொரு மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா அப்படின்னா எங்கள் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படிங்கிறது தான் ஃபார்மு. சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டாங்கிறது ஃபார்மே கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம சைன் என் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் என் தீட்டான்னு எழுத முடியாது. ஸோ அதே மாதிரி தான் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, ஒன்று தீட்டா கொடுத்துட்றீங்க இன்னொன்று ஆல்ஃபா கொடுத்துட்றீங்க, அப்போவும் நம்ம இந்த மாதிரி எழுத முடியாது. ஸோ வி கேன் ரைட் ஒன்லி ஒன் த ஃபார்ம் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் n has one of the value cos n theta plus I sin n theta. Next we have to see the nth root of unity. It could be given by cos
2r pi by n plus I sin 2r pi by n. R is equal to, we have to see the value between n up to n minus 1. That's all. And then very most important question, note that the sum of nth root of unity is 0. nth root of unity எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய sum வந்து 0 தான். நம்ம தான் சொல்லிட்டு ஆல்ரெடி இதெல்லாமே ஜியோமெட்ரி ப்ரோக்ரஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் the product of nth root of unity minus 1 power n minus 1. These are very most important question. And cube root of unity, already we know what are the cube roots. 1 omega square. What is omega? Already we defined. Omega is equal to minus 1 plus or minus root 3i by 2. Omega is minus 1 by 2 plus I root 3 by 2, and omega square is equal to minus 1 by 2 minus I root 3 by 2. That's all. That's very most simple points are there. Omega power 3, that's cube root of unity, no? So omega power 3n is equal to 1. Omega power 3n plus 1 is equal to 1 more omega is there, plus 2 omega square. And then 1 plus omega square is equal to 0. 1 plus omega power n plus omega power 2n is equal to 0. When if n is equal to 3k, அதாவது ஒமேகா வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா எப்போல்லாம் ஒமேகா கியூப் ஆகுதோ அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 ஆகுதோ அப்போ தான் அது 1 ஆகும். ஸோ அதனால தான் அந்த வேல்யூ 1 ப்ளஸ் ஒமேகா பவர் n ஒமேகா ஸ்கொயர் வந்து 0 ஆகுது. ஸோ அதர்வைஸ் 0 ஆகாது அப்படின்னு சொல்லும்போது n இஸ் ஈக்குவல் டு 3k அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல போனோம்னா Z1, Z2, Z3 are all the values of equilateral triangle அப்படின்னா நமக்கு இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா Z1 ஸ்கொயர் ப்ளஸ் Z2 ஸ்கொயர் ப்ளஸ் Z3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1. அவங்க கொடுத்துருவாங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு கேட்போம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு சொல்ல தெரியும். அண்ட் தென் 1 by Z1 minus Z2 plus Z2 minus Z3 plus 1 by Z3 minus Z1 is equal to 0. Two triangles with vertices represented by Z1, Z2, Z3. So here we have to take one Wronskian. Wronskian அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெருசாக பயப்படாதீங்க, ஏதோ புதுசாக ஒரு வேர்டு சொல்கிறாங்க அப்படின்னு. ஒரு அணிக்கோவை வடிவில் நம்ம எழுதுகிறோம் ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்மில். Z1, Z2, Z3, Z1 dash, Z2 dash, Z3 dash, 1 1 1. இதோட ஆன்சர் என்னமா வரணும்? 0 வரணும். அவ்வளோதாங்க. இது 0 வந்துருச்சா அப்படின்னா அதை வந்து ட்ரையாங்கிளாக என்னால் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அர்த்தம் தான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகரிதமிக் ஃபார்ம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் லாகரிதமிக் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் சாதாரணமாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதுவோம்? Z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ லாகில் எழுதணும், லாக் Z ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இது எப்படி எழுதுவோம்? 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஓகேம்மா, இப்போ நாம் வந்து எந்த மாதிரியான மெட்டீரியலாக நமக்கு வேணும், எந்த மாதிரியான கண்டென்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம். இந்த கண்டென்ட்லேருந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக வரப்போகுது, அதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இதில் if z ஸ்கொயர் ப்ளஸ் z ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 வேர் z இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆமாம் தான், காம்ப்ளெக்ஸ் நம்பர் பற்றி பார்த்துட்டு இருக்கோமே. அப்போ யார் வருவாங்க? z தான் வருவாங்க. ஸோ z. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். z plus 1 by z the whole square plus z square plus 1 by z square the whole square plus z cube plus 1 by z cube the whole square plus etc. z power 6 plus 1 by z power 6 the whole square. இப்படியே போயிட்டு இருக்குது. முதல்ல zல ஆரம்பிச்சாங்க, z ஸ்கொயர்ல ஆரம்பிக்கிறாங்க, z கியூப்ல ஆரம்பிக்கிறாங்க, கடைசியில் எங்கே போய் நிற்கிறாங்க? z பவர் 6ல் நிற்கிறாங்க. சரி, எப்படி தான் போடுறது? இவ்வளோ நேரம் நம்ம படித்ததுக்கு ஒன்றுமே காணுமே அப்படின்னு யாரும் பயப்படாதீங்க. நம்ம படித்ததுக்குள்ளே தான் இருக்குது, கொஞ்சம் யோசிக்கணும், வேறு ஒன்றுமே இல்லைம்மா. இப்போ நமக்கு z ஸ்கொயர் ப்ளஸ் z ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. என்னது இது? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இது குவாட்ரடிக் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் பார்த்தா கியூபு பவர் அப்படி போயிட்டு இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி பற்றி யோசிக்கிறோம். ஸோ அப்போ இங்கே கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி எடுக்கும்போது இசட்டுக்கு ஒமேகாவை எடுத்துக்கிறோம் அல்லது ஒமேகா ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஏன் ஒமேகாவையும் எடுக்கிறீங்க ஒமேகா ஸ்கொயர் எடுக்கிறீங்க நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஈக்குவேஷனில் இசட் ஸ்கொயருக்கு ஒமேகா போட்டிங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஆகிடும். அப்புறம் இசட்டுக்கு ஒமேகா போட்டிங்கன்னா மறுபடியும் அது ஒமேகாவாக இருக்கும். ஸோ எகைன் வி ஹாவ் த சேம் ஈக்குவேஷன் இல்லைங்களா? ஸோ அதனால இசட்டுக்கு பதிலாக ஒமேகாவோ அல்லது ஒமேகா ஸ்கொயர் போடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கிறேன், இசட் ப்ளஸ் 1 by z. இதான ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இசட்னா ஒமேகா, அப்புறம் 1 by zக்கு என்ன போட்டுக்கிறேன் நான்? 1 by zக்கு நான் 1 by ஒமேகா போடலாம். அங்கே சைடில் போட்டிருக்கேன் பாருங்க, ஒமேகா கியூப்னா 1மா, ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஒமேகா கியூப் ரெண்டா பிரிங்க, ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1 by ஒமேகா ஸ்கொயர். இல்லையா, எனக்கு பிடிக்கலையா, ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by ஒமேகான்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதை அப்படியே அங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ இசட்டுக்கு பதிலாக ஒமேகா
1 by z பதிலாக ஒமேகா ஸ்கொயர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 plus ஒமேகா plus ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? இதுதான கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ இங்கே யார் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் காணும். அந்த ஒருத்தர் எங்கே போயிட்டார்? அவர் தாங்க -1. 1 plus omega plus omega square is equal to 0. That means omega plus omega square is equal to -1. இதே மாதிரி அடுத்து z ஸ்கொயர் போடுங்க. z ஸ்கொயர் plus 1 by z ஸ்கொயர். z ஸ்கொயருக்கு என்ன போடுவீங்க? z க்கு பதிலாக ஒமேகா போடுங்க. ஒமேகா ஸ்கொயர் 1 by ஒமேகா ஸ்கொயர் வருமா? 1 by ஒமேகா ஸ்கொயர்னா யாரு? அதான் ஒமேகா. அப்போ அங்கே யாரை காணா? 3 பேர் சேர்ந்தா தான் 0. யார் 3 பேர்? 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இவங்க 3 பேரை கூட்டினா 0. அங்கே 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் காணா. யாருங்க அவரு? 1. அவர் அந்தல போயிட்டார். யாரு? -1. அதே மாதிரி z கியூப். z கியூபுக்கு ஒமேகா கியூப். 1 by z கியூப்க்கு அதுக்கு என்ன வரும்? ஒமேகா கியூப். ஒமேகா கியூப்னா விட என்ன? 1. ஸோ 1 plus 1 is equal to 2. அடுத்து நெக்ஸ்ட் என்னது? z power 4. z power 4க்கு அதே மாதிரி அப்ளை பண்ணுங்க. 5க்கு அப்ளை பண்ணுங்க. 6க்கு அப்ளை பண்ணுங்க. நமக்கு தனித்தனியான ஆன்சர் கிடைக்கும். இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டின்ல என்ன இருக்கு? இது z plus 1 by z whole power 2 whole square. அதோட ஆன்சர் -1 plus second ஒன்னோட ஆன்சர் -1 plus third ஒன்னோட ஆன்சர் -1. third ஒன்னோட ஆன்சர் என்னது? 2. and then fourth one -1, fifth one -1, last one 2. adding this we will get the answer 12. already options என்னென்ன கொடுத்திருக்காங்க? 18, 54, 6, 12. what's our answer? 12. so D. you take as D. that is our answer. ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டமே கிடையாது, ஈஸி. நீங்கள் இங்கே இந்த சம்ம பார்த்துக்கோங்க. இது மாதிரி எந்த மாடலில் வந்தாலும் யூ ஹாவ் டு டேக் இஸ் தட் ஈக்குவல் டு ஒமேகா ஆர் ஒமேகா ஸ்கொயர் அப்ளை பண்ணுங்க. நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி நம்மகிட்ட இருக்குது, அதை வச்சு அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து ஆட் பண்ணுங்க, ஆன்சர் கிடச்சிரும். இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சப்போஸ் இதே மாடலில் கொஸ்டின் கேட்கணும், வேறு மாதிரி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதையவே கொடுத்துட்டு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு அல்லது ஃபுல்லாகவே மைனஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல் த ஃபர்ஸ்ட் சம். அண்ட் செகண்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் நமக்கு வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லேயே ப்ராப்ளம் இருக்குது. என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மாடுலஸ் z + 4 is less than or equal to 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஞாபகம் வரணும், என்னடா இந்த மாடல் இருக்குது, இது யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறமே அப்படின்னு. யார் இது? மாடுலஸ் z - a less than or equal to r. what is a? a is the center. what is r? r is the radius. ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே அந்த 4ங்கிறது சென்டரு, அந்த 3ங்கிறது ரேடியஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் z + 1 என்ன கேட்குறாங்க. சரி, ஒரு வட்டம் போடுவோம். நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டோம். யார் இங்கே சென்டரு? 4 சென்டரை வச்ச ரேடியஸ்னா என்ன? இங்கிருந்து இத்தனை பாயிண்ட் நான் எட்டி குதிக்கிறேன், அங்கேருந்து எத்தனை பாயிண்ட் எட்டி குதிக்கிறீங்க? 3 பாயிண்டா? ஸோ -4 z + 4. ஸோ -4 இஸ் த சென்டர் இல்லையாம்மா? ஸோ -4லேருந்து 3 பாயிண்ட் எட்டி குதிங்க. -3, -2, -1 3 பாயிண்ட் எட்டி குதிச்சுட்டா மறுபடியும் -4ல் நில்லுங்க. இந்த பக்கம் எட்டி குதிங்க. -5, -6, -7 போடுங்க. ஒரு பெரிய சர்க்கிள் போட்டோமா? சர்க்கிள் போட்டு வச்சிட்டேன். இப்போ எனக்கு என்ன வேணும்? யார் மேக்ஸிமம் வேல்யூ அந்த மாடுலஸ் z + 1க்கு? இப்போ இந்த மாடுலஸ் z + 1க்குள்ளே நான் எப்படி இவனை கொண்டு போகிறது? யார் இப்போ ஒரு உருவத்தை பார்த்தோம் இல்லையா, மாடுலஸ் z + 4 less than or equal to 3ன்னு, அதை எப்படி உள்ளே கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்கும்போது மாடுலஸ் z + 1 நான் கன்வெர்ட் பண்ணுறேன். யாராக கன்வெர்ட் பண்ணுறேன்? இந்த z + 4 less than or equal to 3 கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ z + 1 z + 4 -3ன்னு எழுதுறேன். எழுதலாம்ல? எழுதலாம். அப்போ பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும். என்ன ஃபார்முலா? triangular inequality. what's our triangular inequality? modulus z1 plus z2 less than or equal to modulus z1 plus modulus z2 இல்லையா? அந்த மாதிரி இது பிரிக்கும்போது z + 4 ஒரு பாயிண்டாகவும் -3 ஒரு பாயிண்டாகவும் பிரிச்சுக்கோங்க. ஏன் அப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது, ஏன்னா கொஸ்டினில் அவங்க அந்த வடிவத்தில் தான் இருக்குது. அது மாதிரி அங்கே எந்த வடிவில் இருக்காங்களோ அந்த வடிவத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ மாடுலஸ் z + 4 plus மாடுலஸ் -3. மாடுலஸ் z + 4 சொல்லிட்டாங்க less than or equal to 3. அங்கே less than or equal to சிம்பிள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஏன்னா ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டியை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 3 மாடுலஸ் ஆஃப் -3 is also 3. So we will get 6. What is our options are there? 4, 10, 6, 0. What is our answer? 6. So the answer is C. Isn't it? இந்த மாதிரி எந்த சம் வந்தாலும் கொடுத்துருக்கிறத வச்சு சர்க்கிள் வரைகிறீங்க, அது இன்டீரியராக வருதா எக்ஸ்டீரியராக வருதான்னு பார்த்துக்கிறீங்க. அவங்க எதை கேட்குறாங்களோ அதோட மேக்ஸிமம் வேல்யூ தகுந்த மாதிரி இதை மாற்றிட்டிங்கன்னா you will get the answer. Second one finished. Next one, the conjugate of complex number is 1 by I minus 1 then that complex number is. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இல்லையா? பார்த்தோன்னே போட்டுருவோம். கான்ஜுகேட் அப்படின்னாலே நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஐக்கு பதிலாக -i போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ we can replace I by -i. we get 1 by I minus I minus 1
அந்த மைனஸ் அப்படியே அழகாக வெளியில் எடுத்துருங்க. உள்ளே யார் வந்துடுவாங்க? ப்ளஸ். அப்படியே தூக்கிட்டு மேலே போங்க. ஸோ -1/i + 1. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? A பார்ட் வந்து -1/i - 1, B 1/i + 1, C -1/i + 1, D 1/i - 1. What is our answer? C. C is our answer. It's very easiest one. Next one. Next question, we can use some simple concepts on that. Already we know the formulas cos A minus B, cos already நம்ம வெக்டர்ல பார்த்திருக்கோம். cos A minus B, sin A minus B, cos A plus B, sin A plus B இந்த ஃபார்முலாஸ்ல பார்த்திருக்கிறோம். ஸோ அதே ஃபார்முலாஸை பேஸ் பண்ணன கொஸ்டின்ஸ் தான். கொஸ்டினை பார்த்தோன்னே தெரியுது பாருங்க. let A and B denote the statement. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. A1 cos alpha plus cos beta plus cos gamma is equal to 0. B sin alpha plus sin beta plus sin gamma is equal to 0. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 0ன்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? அதுக்கான ஒரு கண்டிஷனையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. cos beta minus gamma plus cos gamma minus alpha plus cos alpha minus beta is equal to -3/2. then இந்த கொஸ்டின் வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்போம். ஆனால் இவங்க வந்து ப்ரூஃபை கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கூட ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A is true and B is false. செகண்ட் ஒன் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா A ஃபால்ஸு B ட்ரூங்கிறாங்க. தேர்ட் ஒனில் ரெண்டுமே ட்ரூங்கிறாங்க. ஃபோர்த் ஒனில் ரெண்டுமே ஃபால்ஸுங்கிறாங்க. சரி அப்படியா? அப்போ நம்ம கொஸ்டின் எடுத்து ஆன்சர் கொண்டு வந்தாங்க. ஆன்சர் எடுத்து கொஸ்டின் போவோமா? வாங்க போவோம். cos beta minus alpha plus cos gamma minus alpha plus cos alpha minus beta is equal to -3/2 கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த -3/2 இருக்கிற 2வை தூக்கி அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். கரெக்டாக? அப்போ 2 into left side. அந்த -3 தூக்கி இதில் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? +3. ஸோ 2 into left side +3 is equal to 0. ஓகேங்க, வேலை முடிஞ்சுதுங்க. இப்போ நம்ம கணக்கு முடிஞ்சுது. இப்போ நாமளா ஒரு சின்ன வேலை பார்க்க போகிறோம். என்ன வேலை பார்க்க போகிறோம்? நமக்கு ஒரு மீனிங் தெரியும் இல்லைங்களா? cos square theta plus sin square theta 1 அப்படின்னு. அப்போ இங்கே 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? 3 தடவை நமக்கு யாரெல்லாம் தெரியும்? ஆல்ஃபா தெரியும், பீட்டா தெரியும், காமா தெரியும். 3 தடவை அவங்க 3 பேரையும் கூட்டி கூட்டி எழுதுவோம். sin square alpha plus cos square alpha ஒரு தடவையா, ப்ளஸ் sin square beta plus cos square beta செகண்டா, தேர்ட் ஒன் sin square gamma plus cos square gamma தேர்ட் ஒன் முடிச்சோமா? 1 + 1 + 1 3. நம்ம இது வரைக்கும் கணக்குக்கு தான் விடை கொண்டு வந்திருக்கிறோம். விடைக்கு கணக்கு கொண்டு வர பாருங்க எவ்வளோ பெரிய வேலைன்னு. ஸோ ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன். ஸோ அந்த 3யை நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியாச்சு. இப்போ நமக்கு தெரியும் ஏற்கனவே cos A minus B is equal to cos A cos B plus sin A sin B. அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா we will get sin alpha plus sin beta plus sin gamma the whole square plus cos alpha plus cos beta plus cos gamma the whole square is equal to what is the right side? 0. That's all. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? ஏல என்ன சொல்கிறாங்க? sin alpha plus sin beta plus sin gamma is equal to 0. cos alpha plus cos beta plus cos gamma is equal to 0. இந்த ரெண்டுமே 0வா இருந்தால் தானங்க நம்மளோட ஹோல் ஆன்சர் 0வை கொண்டு வர முடியும். ஸோ the answer is 0. So the option is C. So fourth question finished. Fifth one, the number of complex number is such that அவங்களே கொடுத்துட்டாங்க 3 பேர் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. யாருங்க 3 பேர்? மாடுலஸ் z minus 1 is equal to மாடுலஸ் z plus 1 is equal to மாடுலஸ் z minus i. இவங்க 3 பேருமே ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க ஈக்குவல்? 3க்கு நம்ம என்ன பண்ணி கண்டுபிடிச்சி ஈக்குவல்னு கொண்டு வர்றது தெரியலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆப்ஷன் பாருங்க. 1 2 ∞ 0. சரி என்ன பண்ணல? இதில் யார் தான் நமக்கு தெரியும்? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் யாருங்க? அவங்க தாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பரு. z equal to x plus iy போட்டேன். சரிங்களா? இப்போ எப்போ 2 பேர் ஒன்றா ஆவாங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தீங்கன்னா அந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 எடுங்க. அந்த 2 ஈக்குவேட் பண்ணிங்கன்னா அந்த 2னுடைய ரியல் பார்ட் என்ன? 0. ரியல் பார்ட் 0னா என்ன 0? யார் ரியல் பார்ட்டாக இருப்பாங்க? எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் ஒன் எடுத்து முடிச்சிட்டானா அதில் எல்லாமே பாருங்கள், எல்லாமே ரியல் நம்பர். செகண்ட் ஒன்ல ஒரு ஆள் இமேஜினரி வர்றாரு. யார் வரா? ஒரு இமேஜினரி வர்றாரு. இந்த பக்கம் ஒரு ரியல் வர்றாரு. ஸோ ஒன்றுமே கவலையப்படாதீங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். புரிஞ்சிச்சுங்களா? இந்த பக்கம் வாங்க. அடுத்து செகண்ட் ஒன் அதில் இருக்கிற அப்படியே உல்ட்டா ப்ளஸ் மைனஸ் ஆயிருக்கு, மைனஸ் ப்ளஸ் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் ஒன் மாடுலஸ் z plus 1 is equal to மாடுலஸ் z minus i. இங்கேயும் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ரியல் பார்ட்டு, ஒரு இமேஜினரி பார்ட்டு. y is equal to minus x. நீங்கள் z-க்கு பதிலாக x plus iy போட்டுட்டு அது ஸ்கொயர் ரூட் எடுத்து சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை சிம்ப்ளை பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் கிடைக்கும். சரி, இப்போ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு? x equal to 0, x equal to y, y is equal to minus x.
இது எப்படிப்பா எல்லாரையும் ஒரே மாதிரி கொண்டு வர முடியும் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இவனும் 0 அவனும் 0, ஸோ அவங்க 2 பேரும் ஈக்குவல், அவ்வளோதான். ஸோ இங்கே இந்த கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னவா இருக்க முடியும், எக்ஸும் 0 தாங்க, ஒய்யும் 0 தாங்க. அதனால எப்போ 0வா ஆக முடியும், மாடுலஸ் இசட் வந்து நமக்கு என்ன வேல்யூ கொண்டு வரணும், 1 கொண்டு வரணும். இது வந்து ஆர்டர்டு பேர். அதில் பாருங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு இசட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம தி நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், எத்தனை காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துருக்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் இசட் ஈக்குவல் டு 1. 6th one, if omega not equal to 1 சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒமேகா கியூப் தான் 1 நமக்கு தெரியும். is a cube root of unit and 1 plus omega whole power 7 is equal to a plus b omega, then ab equals. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம்முங்க. பாருங்க 1 plus omega the whole power 7 இருக்கா, நமக்கு தெரியும் அந்த ஒரு ஃபேமிலியே தெரியும். யார் 1 plus omega plus omega square is equal to 0, அந்த ஃபேமிலி தெரியுமில்ல. இங்கே 2 பேர் இருக்கிறாங்க, 1 plus omega யாரை காணும், omega square காணும். ஸோ புட் minus omega square the whole power 7 மல்டிப்ளை பண்ணிங்க, the power and power will be multiplied. ஸோ minus omega power 14ங்களா, 14னா நமக்கு தெரியும் அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன ரிமைண்டர் வருதோ அது போட்டால் போதும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன வரும், 12 வருமா. ஸோ 12 ஓடி போச்சு, மிச்ச ரிமைனிங் என்னது 2. ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். மைனஸ் ஒமேகா ஸ்கொயரா, அந்த ஃபேமிலியில் இன்னும் 2 பேருக்கு காணும், ஒருத்தர் தான் இருக்குது, யாருங்க 1 plus ஒமேகா. 1 plus ஒமேகான்னா யாரு மேலே போட்டிருக்கோம், 1 plus ஒமேகா the whole power 7 is equal to 1 plus ஒமேகா, அதுதாங்க a plus b ஒமேகா. இப்போ ஈக்குவேட் பண்ணுங்க, ஏக்கு நேரம் யார் இருக்கிறா 1, b ஒமேகாக்கு நேரம் யார் இருக்கிறா ஒமேகா, ஒமேகா and ஒமேகா get cancelled. So b is equal to 1. What is our answer? 1 and 1. So the answer is D. And then 7th question. If the cube roots of unity are 1 omega omega square, இது தெரியும், then the root of equation x minus 1 the whole cube plus 8 is equal to 0 ஆர் ஒன்றுமே இல்லைங்க. ஃபைண்டிங் த ரூட்ஸ் நம்ம சம்ஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி கொண்டு போங்க, இதில் எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா -1 -1 plus 2 omega, -1 minus 2 omega ஸ்கொயர்ங்கிறது ஏ ஆப்ஷன். பி ஆப்ஷனில் எல்லாமே -1, சி ஆப்ஷனில் -1 1 minus 2 omega 1 minus 2 omega ஸ்கொயர். ஆப்ஷன் டி -1 1 plus 2 omega 1 plus 2 omega ஸ்கொயர். சரி, எப்படி தான் ஆன்சர்லேருந்து நம்ம கொஸ்டின் போகவே முடியாது. ஸோ கொஸ்டின்லேருந்து ஆன்சர் வருவோம், ஈஸியான கொஸ்டின். ஸோ முதல்ல அந்த 8 அதில் கொண்டு வாங்க. x minus 1 the whole cube plus 8 is equal to 0. x minus 1 the whole cube is equal to -8. சரிங்களா, ஆமாம். இந்த 3 அந்தல போனால் என்ன ஆகும், கியூப் ரூட் ஆகும். ஸோ அப்போ அந்த 8க்கு கியூப் ரூட் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், 2 ஆகும். அப்போது -2 into -1 தானே இல்லையா. ஸோ மைனஸ் வெளியே வச்சுக்கோங்க, 1 power 1/3. ஸோ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, கரெக்டா. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா என்னது, 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இங்கே முன்னாடி யார் இருக்கிறா 2, அந்த 2ஆல் -2ஆல் அப்படியே மல்டிப்ளை பண்ணி விடுங்க. ஸோ x minus 1 is equal to -2, x minus 1 is equal to -2 omega, x minus 1 is equal to -2 omega square. எல்லாத்துலேயும் இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ -2 plus 1 -1 -2 omega plus 1 1 minus 2 omega, then 1 minus 2 omega square. So option C is the answer. It's very easiest one. இந்த மாதிரி வேறு நம்பர்ஸ் கொடுத்து வரலாம். இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் JEE. அண்ட் நெக்ஸ்ட் 8th one. என்னப்பா இது வரைக்கும் படித்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்ததே இல்லையே அப்படின்னு யாரும் பயப்படாதீங்க. நம்ம பார்த்த அதே கண்டிஷன்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் டிஸ்டிங் ரூட்ஸ். எத்தனை ரூட்ஸ் இருக்குது, 3. ஸோ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் x square minus x plus 1 is equal to 0. அண்ட் தென் ஆல்ஃபா பவர் 101 ப்ளஸ் பீட்டா பவர் 107 is equal to. எப்படிங்க இப்படிலாம் கொடுத்துருக்காங்களே, கவலையப்படாதீங்க, வாங்க கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு போவோம். ஸோ அப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிங் போது நம்ம என்ன எடுப்போம், எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா. தட் மீன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 power 1/3 இல்லைங்களா. ஸோ இப்போ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் கியூப் -1 இஸ் ஈக்குவல் டு 0. இது எக்ஸ்பேண்ட் பண்ண ஃபார்முலா என்ன வரும், எக்ஸ் -1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ் -1 தூக்கி கரெக்டாக போட்டுருங்க, 0வால் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 0 ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இது தானே நம்ம கொடுத்துருக்காங்க கணக்கில், பார்த்தீங்களா. அடே ஆமாம், நம்ம ரீச் ஆகிட்டோமே அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலையே இல்லாமல் ஆன்சருக்கு போயிடலாம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் ஒமேகாவோட வேல்யூ என்னங்க, -1 ப்ளஸ் √3/√3i/2. ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ -1 - √3i/2. இது மெமரைஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரி, இப்போ கொடுத்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0வை நீங்கள் -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac/2aங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா we will get 1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/2iன்னு வருதா. பாருங்கள், இப்போ ஒரு மைனஸ் தூக்கி போடுங்க, மைனஸ் ஒமேகா கிடைக்குதா.
இன்னொரு மைனஸ் தூக்கி போடுங்க, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் கிடைக்குதா? இப்போ வாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் ரூட்டை ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், செகண்ட் ரூட்டை பீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ மைனஸ் ஒமேகா பவர் 101 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் 107. சரிங்களா? அந்த பவரை பாருங்க, அது ஆட் நம்பராக இருந்தால் மைனஸாகவே தாங்க இருக்கும், ஈவன் நம்பராக இருந்தால் தான் ப்ளஸ் ஆகும். இப்போ இந்த பவரை பாருங்க, மேலே இருக்கிற நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் தான் அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும். இதுலேயும் பவர் எப்படி இருக்குது? ஆட் பவர். ஸோ அதனால மைனஸாகவே தான் இருக்குது. இப்போ இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 101, 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 2, அண்ட் அங்கே என்ன வருது? 107 × 2, ஸோ 214. அதை டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1 வருது. ஸோ அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா. வாங்க, ஃபேமிலி வந்துருச்சு. ஃபேமிலியில் யாரை காணோம்? 1 காணோம். எங்கள் பேர் மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சர் என்னதுங்க? 1. ஸோ our answer is D. Option A for 2, B for -1, C for 0, D for 1. So the answer is D. This is very simply and easiest one. இதே மாதிரி எந்த நம்பர் கொடுத்து மாற்றி கேட்டாலும் நீங்கள் கவலையப்படாதீங்க. அது எந்த ரூட்ஸ், எத்தனை ரூட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ரூட்ஸ் எடுத்து அப்படியே சிம்பிளை பண்ணி நம்ம ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியோட சிம்பிளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் தான். அடுத்து 9th one, modulus z equal to 1 and modulus z not equal to plus or minus 1. என்னம்மா அது? modulus z 1ன்னு சொல்கிறாங்க, not equal to plus or minus 1ன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது? z by 1 minus z square lie on. அப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுது, எந்த ஆக்சிஸில் லை ஆகுது அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். இதெல்லாம் லோக்கஸில் ஃபைண்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ அவங்க கொடுத்த கண்டிஷன் எடுத்துக்குவோம். மாடுலஸ் z நாட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ இப்போ இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாங்க இல்லையா? மாடுலஸ் z ஈக்குவல் டு 1ன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ மாடுலஸ் z ஈக்குவல் டு 1னா எனக்கு என்ன வரும்? ஸோ z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1. ஸோ ரெண்டு ரூட் ஆஃப் -1 சொல்லுவோம். அப்போ z ஈக்குவல் டு என்ன வரும்? I. நான் அப்படி எடுத்துக்கிறேன். இதான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இல்லைன்னு சொன்னதுனால z ஈக்குவல் டு ஐன்னு எடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துருக்கல எடுத்து போடுங்க, z பதில் ஐயை போடுங்க. I by 1 by 1 minus I ஸ்கொயர் இல்லைங்களா? I ஸ்கொயர் என்ன ஆகும்? -1. -1 என்ன ஆகும்? 1 + 1 2. ஸோ I by 2. ஸோ I by 2. I by 2வா? அப்போ I வந்துருச்சு. அடடே, இட் லைஸ் இன் y ஆக்சிஸ். வாட்ஸ் அவர் ஆன்சர்? ஸோ என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A is equal, first A option, line through the origin, modulus z ஓட வேல்யூ √2, x axis, y axis. இங்கே நமக்கு வந்திருக்கிறது வந்து ஐயில் வந்திருக்கிறனால that is lie on a y axis. Option D is our answer. Next 10th question. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். The set of all alpha in R for which omega is equal to 1 plus 1 minus 8 alpha into z by 1 minus z is purely imaginary. இதே மாதிரி z வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்கிறாங்க, மாடுலஸ் z வந்து 1ன்னு சொல்கிறாங்க, ரியல் ஆஃப் z 1 கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பியூர்லி இமேஜினரி, அண்டர்லைன் தட் வேர்ட். தென் ஆல்ஃபா இஸ், ஆல்ஃபாவோட வேல்யூ என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா சிங்கிள்டன் 0. சிங்கிள்டன் 0 மீன்ஸ் வாட்? 0 மட்டும்தாங்க. அப்புறம் B5 ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். சியில் 3 வேல்யூ கொடுக்குறாங்க, 0, 1/4, -1/4, அண்ட் D வந்து ஆல்ஃபா இன் ஆர் கொடுத்தாங்க. சரியா? இப்போ நம்ம கொடுத்த கண்டிஷனில் வந்து மாடுலஸ் z 1 இருக்கலாம், ஆனால் ரியல் ஆஃப் z வந்து 1 இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நானாக என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நானாக வந்து என்ன எடுக்கிறேன்? பியூர்லி இமேஜினரின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால நானாக என்ன பண்ணுறேன்னா z ஈக்குவல் டு -1 எடுக்கிறேன். ஏன்னா 1 எடுக்கக்கூடாது. அடுத்த ஆப்ஷன் நான் என்ன போய் ஆகுது? -1 போய் ஆகும். ஸோ அப்போ கொடுத்துக்கிற இடத்துல இசட்லலாம் -1 போட்டேன் அப்படின்னு சொன்னால் ஐ கெட் 4 ஆல்ஃபா. ஆன்சர் என்ன கிடைக்குது பாருங்க, 4 ஆல்ஃபா. இப்போ பியூர்லி இமேஜினரி நம்ம கண்டிஷன் என்ன? ஒமேகா ப்ளஸ் ஒமேகா பார் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? இதே ரியலாக இருந்தால் ஒமேகா மைனஸ் ஒமேகா பார் இஸ் ஈக்குவல் டு 0. பியூர்லி இமேஜினரிங்கிறனால ஒமேகா ப்ளஸ் ஒமேகா பார் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து ரியல் பார்ட் நாட் ஈக்குவல் டு 1னால இந்த ஒமேகாவும் 4 ஆல்ஃபா தான். அங்கே வந்து ஐ டேர்மாக இல்லை, அதோட காஞ்சுகேட் அப்போ என்னமா தான் இருக்க முடியும்? அதே தான் அதனுடைய காஞ்சுகேட். ஸோ 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4 ஆல்ஃபா, ஸோ 8 ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0/8. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் த ஒன்லி ஆன்சர். ஸோ அவர் ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சிங்கிள்டன் 0 இஸ் த ஒன்லி ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. z வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்குது, மாடுலஸ் z ஈக்குவல் டு 1, ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + z by 1 + z பார் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? நமக்கு தெரியும் ஆர்குமெண்ட் ஆஃப் b/a ஃபார்ம் இல்லையா? இங்கே வந்து நம்ம மாடுலஸ் z 1ங்கிறனால ஒன்றுமே பண்ணாதீங்க, அப்படியே 1 அப்ளை பண்ணுங்கள், ஆர்குமெண்ட் ஆஃப் 1 கிடைக்குது. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z, ஆர்குமெண்ட் ஆஃப் z என்னது? அவங்க தீட்டான்னு சொல்லிட்டாங்களே. ஸோ தட் இஸ் அவர் ஆன்சர். சிம்பிளி லைக் தட், முடிஞ்சிச்சு அந்த சம், அவ்வளோதான். 12th ஒன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், z into 1 minus z bar by z bar into 1 plus z. இங்கே என்ன சொல்கிறாங்க? ரியல் பார்ட் ஆஃப், அதே மாதிரி யூனி மாடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நம்ம இங்கே z ஈக்குவல் டு ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ z பார் என்ன ஆகும்? உங்களுக்கு மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும். கேன்சல் பண்ணோன்னா எடுத்தீங்கன்னா -1.
இதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே ஆன்சரில் ஆப்ஷன்லேருந்து நம்ம ஆன்சர் போயிடலாம். இப்போ சப்போஸ் இசட்டோட வேல்யூ ஐ வந்துருச்சு அப்படின்னா தீட்டா கண்டிப்பாக என்னவா இருக்க முடியும், π/2. ஸோ இருக்கிற இந்த π/2 கொண்டுட்டு போய் இருக்கிற ஆப்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். எதில் உங்களோட ஆன்சர் -1 வருதோ தட் இஸ் யுவர் ஆப்ஷன். அவ்வளோதான் இதில். ஸோ அந்த -1 வந்து நமக்கு 4th ஆப்ஷனில் தான் கிடைக்குது. ஸோ அதனால் அதுதான் உங்களோட ஆன்சர் டி இஸ் ஒரு ஆன்சர். அதுக்கப்புறம் முக்கியமான சில லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில ஹிண்ட்ஸ் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா mod z - z1 + mod z - z2 = kன்னு இருக்கும். அதில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய வேல்யூஸ் z1 - z2 வந்து கண்டிப்பாக k வரக்கூடாது. வரலைன்னா அது எலிப்ஸ். k வந்துச்சு அப்படின்னா ஜாயினிங் a and b, அந்த a bங்கிற லைனை ஜாயின் பண்ணுதுன்னு அர்த்தம். அடுத்த ஹிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாடுலஸ் ஆஃப் z - z1 மைனஸ் இருக்கும், மேலே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்கும். இந்த மாதிரி இருந்து k ≠ = இருந்தால் ஹைப்பர்போலா, k ஈக்குவலாக இருந்தால் ஒரு ரே கிடைக்கும், பிக்கும் ஏக்கும் தகுந்த மாதிரி ஒரு ரே கிடைக்கும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா mod z - z1 / z - z2 = k. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கேயோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடுங்க. k கண்டிப்பாக 1 இல்லைன்னா சர்க்கிள், k 1 இருந்துச்சுன்னா பைசெக்டர், பர்பெண்டிகுலர் பைசெக்டர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார் வந்திருக்கும் உங்களுக்கு, அதாவது காஞ்சுகேட் z + z bar + z - z bar = k. இந்த மாதிரி வந்தால் ஸ்கொயர். இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் வந்தாலும் நீங்கள் ரிமெம்பரேஷன்லேயே ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ அது சம்மந்தமாக சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நீங்களே ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது ஃபைண்டிங் எ ஸ்கொயர் ரூட். ஃபைண்டிங் எ ஸ்கொயர் ரூட்டில் நமக்கு வந்து நம்ம ஆஸ் புக் ஓரியன்டே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக் ஓரியன்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √a + ib = +or - √(mod z + a/2 + ib/mod b × mod z + a/2). அதுலேயே அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வரலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ரூட் எடுத்துக்கோங்க, ஈக்குவல் டு a + ib போட்டுக்கோங்க. அந்த a + ib ஸ்கொயர் பண்ணிவிட்டு ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டியும் பிரிச்சுக்கோங்க. அந்த இமேஜினரி பார்ட்டு பிரித்ததில் என்ன நம்பர் வருதோ அந்த 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வந்த ஆன்சரை ஃப்ராக்ஷன் ஆஃப் கொண்டு வாங்க. அந்த ஃப்ராக்ஷனை வச்சு இந்த ரியல் பார்ட்டை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்ஷனை வச்சு அதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடலாம். இட்ஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் ஒன். அது பார்க்கலாம், இல்லைனா நம்ம புக் மெத்தடை போய்க்கலாம். ரெண்டுமே போத் ஆஃப் தம் ஈஸி. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதே பார்த்துக்கோங்க. சிமிலர்லி லைக் தட் another one sum -7 + 24i. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு வந்து ஒரு புது ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம புக்கில் அவைலபிள் இல்லை, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 1 + i ^ 8 + 1 - i ^ 8 = 32 நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? எப்படி கொண்டு வரது அப்படின்னா ஒரு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. 1 + i ^ n = -4^3 into 1 + or - i ^ r. What is q? q னா ஒன்றும் இல்லைங்க, அதனுடைய கோஷன்ட். நீங்கள் எந்த நம்பரை வகுக்குறீங்களோ அதனோட கோஷன்ட்டு. ஆர்னா ரிமைண்டர். இப்போ இந்த சம்மில் 1 + i போட்டிருக்கோமா, போடுங்க. -4^8. 8 4ஆல் டிவைட் பண்ணுங்க 2. ரிமைண்டர் என்னது 0, அதை தூக்கி பக்கத்தால் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஆன்சர் என்னது 32 இல்லைங்களா? இதே மாதிரி 3 சம்ஸ் கொடுத்துருக்குறேன், அதே மாதிரி தான் இருக்குது. அந்த மாடலை நீங்களே பார்த்துக்கலாம். பின்னாடி வரக்கூடிய 3 சம்ஸ் யூ ஹாவ் டு ட்ரை. And only one problem is last one. All the point in the set s is equal to alpha plus I by alpha minus I, alpha in R, I is equal to √(-1) lie on. இது நீங்கள் லை எப்படி இதில் லை ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதுக்காக நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல்ஃபாக்கு பதிலாக 1 போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 போட்டிங்களா, சிம்ப்ளை பண்ணுங்கள். 1 + i by 1 - i. இது வந்து டிவிஷன் ஃபார்மா. ஸோ we have to multiply and divide by the 1 + i and 1 + i. So we will get, after simplification we will get I z equal to I. Z equal to I, mod z equal to what? 1. So mod z equal to 1 யாருங்க, நம்ம ஃபேமிலி வந்துருச்சு. யாரு? z minus a which is less than or equal to r, which is equal to r. So z minus 0 is a center. இங்கே center 0, radius 1. So our option is circle, radius 1. So B is our answer. ஓகே மாணவர்களே, இவ்வளோ நேரம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாகை சூடவா நிகழ்ச்சியில் நீங்கள் இவ்வளோ நேரம் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதெல்லாம் ரிப்பீட்டடாக மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸில் சக்ஸஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வர முடியும். நாம் வாகை சூடுவோம், ஜெயிச்சு காட்டுவோம். வாகை சூடவா நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பேன் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000.
தொலைபேசி எண் 7824015000.